காலையில முழிச்சதும் முதல் விஷயம் மொபைல் தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்குள்ள போனா ஒரு ரீல் 10 ரீல் ஆகும். டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. திடீர்னு டைம் பார்க்கும்போது 45 நிமிஷம் ஈஸியா போயிருக்கும். இது பழக்கம் இல்லை, இதுதான் டூம் ஸ்க்ரோலிங். இந்த ஸ்க்ரோலிங் மூலமா நம்மளோட யோசிக்கிற விதத்தா இருக்கட்டும், ஃபீல் பண்றதா இருக்கட்டும், வாழ்க்கையை வாழ்ற விதத்தை கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். வாங்க கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு. இந்த ரீல்ஸ்ல பாக்குறது நமக்கு டைம் பாஸ் ஆகுற மாதிரி தான் தெரியும். ஆனா அது நம்ம எமோஷனை, நம்மளோட மென்டல் எனர்ஜி, செல்ஃப் ஒர்க் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். படிக்க முடியல, எதுலயும் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் ரீசன் ரீல்ஸ் தான் சொன்னா நம்ப முடியுதா? ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாத்துலயும் அதுல கிடைக்கிற கொஞ்சம் டோபமைன் ஹிட்டுக்கு பிரெயின் பழகிடும். அதனால ரியல் லைஃப் போரிங்கா ஃபீல் ஆக ஸ்டார்ட் பண்ணும். பிரெயினுக்கு திருப்பியும் அதே ஸ்பீட்ல டோபமைன் கிடைக்கணும்ன்ற ஃபீல்ல என்ன பண்ணுனா திருப்பி அந்த ஸ்க்ரோலிங்க்கே நம்மள கொண்டு போகும். பொதுவா நம்ம பிரெயின் ஆழ்ந்த சிந்தனை செய்யற விதத்துல தான் இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்கும்போது கவனம் செலுத்துற விஷயத்துல குறைவு ஏற்படுற நிலைமை வந்துரும். ஒரு புக் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா 2 hours ரீல்ஸ் ஈஸியா போயிடுதுல. இதனால மேலோட்டமா யோசிக்கிற அளவுல மட்டும்தான் முன்னேற்றம் பார்க்க முடியும். ஆழமா யோசிக்கிறது தெரியாம போயிடும். ரீல்ஸ் ஃபாஸ்டா திங்க் பண்ண சொல்லி கொடுக்குது, ஆனா ஆழமா கிடையாது. இதுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைக்காலஜி ஆஃப் செல்ஃப் புக் எழுதின ஹென்ஸ் கோஹோச்சோட தியரியை பத்தி பார்க்கலாம். சைக்காலஜி ஆஃப் செல்ஃப். முதல்ல செல்ஃப்னா என்ன? செல்ஃப்னா நான் யாருன்னு புரிஞ்சுக்கிற ஒரு இன்னர் ஃபீலிங். அதாவது ஐடென்டிட்டி, ஸ்ட்ரென்த், கான்ஃபிடன்ஸ். இது மூணுமே செல்ஃப்ன்ற வேர்டுக்குள்ளே அடங்கிரும். இந்த செல்ஃபுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்கு. ஒன்னு மிரரிங், இன்னொன்னு ஐடியலைசிங், மூணாவது ட்வின்ஷிப். ஃபர்ஸ்ட் ஒன் மிரரிங், அதாவது நம்மள நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ண வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வயசுல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள கிளாப் பண்ணி ஏ சூப்பர் வாவ்னு நம்மள பாராட்டுவாங்க. அந்த டைம்ல நம்மளே நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ உள்ள டைம்ல ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறா. அப்ப அந்த ரீல்ஸ்ல ஒரு பொண்ணு ஃபேஷன்ற நேம்ல காமெடி பண்றா. அவளுக்கு 100k லைக்ஸ் இருக்கு. சோ பாக்குற இந்த பொண்ணுக்கு அவளோட பிரெயின் என்ன பண்ணும்? நீயும் இப்படி பண்ணாதான் உன்னை 4 பேர் பாப்பாங்க, அவங்க பண்றதுனாலதான் அவங்க வேல்யூவா தெரிறாங்க, இப்ப நீ வேல்யூவா இல்ல அப்படின்னு அவளை யோசிக்க வச்சு அவளை அந்த இடத்துல அவளோட செல்ஃபை வீக் ஆக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா ஐடியலைசிங், அதாவது ஒருத்தருனால நம்ம பாதுகாப்பா உணர்றது. சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம அப்பா தான் நம்மளுக்கு ஹீரோ, அவர் கூட நம்ம இருக்கும் போது ரொம்ப பாதுகாப்பா உணர்வோம். இதுவே வளரும் போது ஒரு அடல்ட்ஹுட் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, ஒரு மென்டார்ஸ், லீடர்ஸை வச்சு நம்ம பாதுகாப்பா உணர்வோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அந்த இடத்துல அவங்க நம்மளுக்கு சில அட்வைஸ் கொடுப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியும் போது நம்ம அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணுவோம். நம்ம அந்த இடத்துல பாதுகாப்பா உணர்வோம். ஒரு பையன் டூம் ஸ்க்ரோலிங்ல ரீல்ஸை பார்க்கறான். அந்த ரீல்ஸ்ல அவனுக்கு பிடிச்ச ஒரு பையன் ஒரு பெயின்ல இருந்து வந்து கஷ்டப்பட்டு தனியா இருந்து போராடி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறான். பாக்குற இவனுக்கு எப்படி இருக்குன்னா, சரி ஓகே, அப்ப அவன் வந்து தனியா இருந்து போராடி இந்த அளவுக்கு வந்திருக்கானா, அப்ப என்னாலையும் முடியுன்ற ஒரு யோசனைல பண்ணுவான். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னா, அங்க அவன் ஹைலைட்டட் சீனை காட்டுறான், இங்க இவன் பிஹைண்ட் தி சீனோட அதை கம்பேர் பண்றான். இது எப்படி கரெக்டான ஐடியலைஸ் ஆகும்? இப்படி தப்பான ஐடியலைஸ்க்கு போகும்போது அந்த பர்சன் எப்படிப்பட்ட ஒரு பர்சனா மாறாங்கன்னா, எனக்கு யாரும் தேவையில்லை, வலி இருந்தாலும் நான் ஸ்ட்ராங் தான் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையை உருவாக்குறாங்க. மூணாவது ட்வின்ஷிப், நான் தனியா இல்லைன்ற உணர்வை உணர்றது. பையன் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு ரீல்ஸ்ல கமெண்ட் பாக்குறான். அதுல என்ன கமெண்ட் இருக்குன்னா, சேம் ப்ரோ, கரெக்டா தான் சொன்னீங்க, நானும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி பாக்குறான். இந்த இடத்துல அவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்மள மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தனியா இல்லைன்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. இது வந்து ஒரு டெம்பரரி அட்டென்ஷன் தான். செல்ஃப் கிட்ட ரீச் ஆகாது, ஆனா ரீச் ஆன மாதிரி ஒரு தப்பான ஃபீலை கொடுக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஸ்டார்டிங் அவன் தனியா இல்லைன்னு உணர்ந்தான், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரியாலிட்டியை பார்க்கும்போது அவன் தனியா தான் இருக்கான் அப்படின்றதான் உண்மை. இப்படி மிரரிங், ஐடியலைசிங், ட்வின்ஷிப் மூணுமே சரியான விதத்துல பூர்த்தி அடையலன்னா செல்ஃப் உடைய ஆரம்பிக்கும். இந்த மூணும் ஒரு பசில் மாதிரி. இந்த பசில்ல ஒன்னு மிஸ் ஆனா கூட அவங்களோட செல்ஃப்குள்ள இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி, கான்ஃபிடன்ஸ், ஸ்ட்ரென்த் எல்லாமே சிதற ஆரம்பிக்கும். அதனால இந்த பசிலா இருக்கக்கூடிய மூணும் கரெக்டா அவங்களுக்குள்ள சேர்ந்து இருக்கணும். அப்பதான் இந்த ஐடென்டிட்டி, கான்ஃபிடன்ஸ், ஸ்ட்ரென்த் மூணுமே அவங்களுக்கு சீரா இருக்கும். இதுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜி ஆஃப் செல்ஃப பார்த்துட்டோம். ரெண்டாவது விஷயமான நெகட்டிவிட்டி பயாஸ், அதை பத்தி பார்க்கலாம். நெகட்டிவிட்டி பயாஸ், இப்ப நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன்னா அதுல இருக்க பாசிட்டிவை விட நெகட்டிவ் ஞாபகம் வைக்கிறது. எக்ஸாம்பிள், மதன் கௌரி. அவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஆனா எத்தனை பேருக்கு 100 பாய்ஸ் வித் 1 கேர்ள்ன்ற வீடியோ ஞாபகம் இருக்கும்? நிறைய பாசிட்டிவான விஷயத்தை பத்தி பேசிருக்காரு, லைஃபுக்கு தேவையான விஷயத்தை பத்தியும் பேசிருக்காரு. ஆனா நான் சொன்ன இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. இதுதான் நெகட்டிவிட்டி பயாஸ். உங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குதுன்னா அதுல உள்ள பேட் நியூஸ் கண்டிப்பா மெமரியில இருக்கும். அதாவது உங்களை பார்த்து யாராவது செமையா இருக்குன்னு சொல்லி 10 பேர் சொன்னாலும் இன்னைக்கு உனக்கு இந்த Dress கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஆள் சொன்னது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். மனசு அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இப்ப நம்ம காட்டுல இல்ல, ஆனா சோஷியல் மீடியால இருக்கும், ரீல்ல இருக்கும். அதுல உள்ள நெகட்டிவிட்டி ஓவர் டோஸ் ஆச்சுன்னா பிரெயின் எப்பவும் ஒரு டேஞ்சர்ல இருக்கிற ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால டயர்ட்னஸ் ஆகும்,
வரும், மனப்பதட்டம் வரும், எல்லா விஷயத்திலயும் ஒரு நெகட்டிவிட்டியை பாக்குற எண்ணத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்க்ரோலிங்னால உடம்பும் மனசும் பல விதத்துல பாதிக்கப்படும். மன அழுத்தம், மனப்பதற்றம், தூக்கமின்மை, கவனம் செலுத்துறதுல குறைவு ஏற்படுறது, நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சனோட வாழ்க்கையை அழிச்சிரும். ரீல்ஸ் பாக்குறது தப்பு இல்ல, லிமிட்டா மெயின்டைன் பண்ணும்போது அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். லிமிட்டை மீறும் போது அதோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். இப்ப சொல்லுங்க, கண்ட்ரோல் எடுக்கிறீங்களா இல்ல கண்ட்ரோல் கொடுக்குறீங்களா?